சார் இப்போ வந்து நம்ம 2026ல இருக்கிறோம். இந்த பேயி, மாந்திரிகம் இது சொல்றது எல்லாமே பொய். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. உங்க பார்வையில அது எப்படி இருக்கு? நீங்க எந்த முறையில பேய கட்டுப்படுத்துறீங்க? பேய் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றீங்க? இப்போ என்ன பார்த்து என் மேல கண் திருஷ்டி இருக்கா? இல்ல என் மேல செய்வினை ஏதாவது இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போ நீங்க பேய் பார்த்திருக்குன்னு சொன்னீங்க. எப்படி இருக்கும்? நான் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேய் உண்மையுமே எப்படி இருக்கும்? ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மாங்காளியம்மன் ஜோதிட நிலையம் தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட குருஜி பாபுராஜ் இருக்காரு. இவர்கிட்ட மாந்திரத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீ நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்கிறேன். சந்தோஷம். இப்போ மாந்திரிகம் பத்தி அப்படி சொல்லும் போது மக்கள் மத்தியில எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ பேயா, மாந்திரிகமா, நான் வரலப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உங்க பார்வையில மாந்திரிகம் எப்படி? மாந்திரீகம் అనేది கரெக்டாக தான் சொன்னது இருக்கிறது. கரெக்டாக மாந்திரீகம் అనేది இருக்கும். சில பேருக்கு எப்படியானா பேய் எழுதி பிடிக்கும். பேய் அசுன்றது கூட பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது கசுன்றது கூட கிளீன் பண்ணிட்டு அந்த பேய் அசுன்றது கூட பிடிச்சிட்டு இந்த மாத்திரை பொம்மை இருக்குது కదా, பொம்மைக்குள்ள போட்டுட்டு அது కొంత மண்ணு சட்டிக்குள்ள அசுன்றது போட்டுட்டு நெருப்பு தோட்டு அசுன்றது கூட பஸ்மம் பண்ண அப்புறம் தான் அது எல்லாமே சுத்தமாக கிளீன் ஆகிடும். ஓகே. இது எல்லாமே அம்மவார் காளி மாதா ஆசீர்வாதம் தான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்க. சில பேருக்கு కన్ను దృష్టి విరకంబోదు తొలియలు అనేది కరెక్டாக ஓடாது. ஆமாம். வியாபாரம் అనేది கரெக்டாக இருக்காது. பணம் நிற்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே சில மந்திரங்களை பண்ணிட்டு சில பொருள் தயார் பண்ணிட்டு கொடுத்த அப்புறம் தான் அவரோட வியாபாரம் అనేది பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் கரெக்டாக தான் நடக்கும். சார் இப்போ வந்து நம்ம 2026ல இருக்கிறோம். இந்த பேய், மாந்திரிகம் இது சொல்றது எல்லாமே பொய். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. உங்க பார்வையில் அது எப்படி இருக்கு? எப்படின்னா வரைக்கும் கடவுளை எப்படி இருக்கிறத நம்பிக்கை இருக்குமோ பேயசுன்றது கூட இருக்கும். ஒரு கோயிலில் அசுன்றது கூட தெய்வம் అనేది எப்படி இருக்குமோ கோயிலுக்கு அசுன்றது முன்னாடி அசுன்றது கூட பேய் அசுன்றதுக்கும் சுற்றிக்கிட்டு தானே இருக்கும். அது ஒரு ஆத்மா, துஷ்ட சக்தி ஆத்மான்னு சொல்லுவாங்களே. அது சில பேருக்கு பிடிச்சிட்டு அப்புறம் வந்து அது போகாம கோயில் இடத்துல அசுன்றது கூட முன்னாடி கூட சுற்றிக்கிட்டு தான் எனக்கு இருக்கும். அது வீட்டுக்கு போனப்புறம் வீட்டில் கூட வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கும். அது கூட சில தாயத்தை அசுன்றது கூட மந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு கொடுத்த அப்புறம் தான் சரியாக வந்துடும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. பேய் பிடிக்கிறதுக்கு நான் இப்படி பண்ணலாம். சில பேர் கோவில்ல போயிட்டு அவங்கள வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மரத்துல வந்து முடிய ஆணியில் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நீங்க எந்த முறையில பேய கட்டுப்படுத்துறீங்க? பேய் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றீங்க? நான் எப்படியானா కొంతవరకు 101 మంత్రంగల అసుంటది కూడా పూజ అసుంటది కూడా பண்ணிட்டு அது அம்மன் துர்காதேவி அசுன்றது பூஜை அசுன்றது கூட பண்ணிட்டு அந்த பேய் அசுன்றது கூட பிடிச்சிட்டு அது ஒரு மண்ணு சட்டிக்குள்ள அசுன்றது போட்டுட்டு அது பூஜை பண்ணிட்டு நெருப்பு தோட்டி பஸ்ம் பண்ண அப்புறம் தான் திருப்பி மேலே வராது. நீங்க பேய் பார்த்துருக்கீங்களா? பார்த்தாச்சு. எத்தனை முறை பார்த்துருக்கீங்க? நிறைய டிப்பு பார்த்துருக்குது. அது பிடிச்சி அசுன்றது கூட இதுக்குள்ள பொம்மல் அசுன்றது கூட போட்டுட்டு ஆணி பேய் அசுன்றது கூட కొంతవరకు இதுக்குள்ள உறவச்சிட்டு அது கட்டு కొంత சில மந்திரங்கள் அசுன்றது கூட போட்டுட்டு அது பஸ்மம் பண்ண அப்புறம் தான் திருப்பி அவர் உடம்புக்கே சேராது. இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் பேய்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், எல்லாரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். நீங்க பேய் இது சார்ந்தே இருக்கீங்களே, உங்களை ஏதாவது பாதிச்சிருக்கா? இது எல்லாம் சொல்றது அந்த மாதிரி இருக்காது. சில பேருக்கு சொல்றது எப்படின்னா அந்த துஷ்ட சக்தி ஆத்மா சொல்றது கூட சில பேர் பெரிய பெரிய சுவாமி கிட்ட சொல்றது கூட எங்க மேல கூட ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படியா? அது பண்ணப்புறம் அதுக்கப்புறம் சொல்றது இன்னொரு கிட்ட இருக்கிறத அம்மா ஆக்கிரஷிருக்கு தெரியுமா, தெய்வ செக்ஷன். அந்த தெய்வ பவர் சொல்றது கூட அது கிட்ட வராம தான் பண்ணிட்டு அது சுத்தமா கிளீன் பண்ண அப்புறம் தான் திருப்பி வராது. இப்போ பொதுவா எனக்கு சொல்றவங்க சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேய், இந்த அமானுஷ்யம், மாந்திரிகம் இதெல்லாமே கிராமப்புறங்கள்ல தான் வந்து அதிகமா நம்புறாங்க. இதெல்லாம் சிட்டியில இருக்கா? சிட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில 1 மணி 2 மணிக்கு நைட் எல்லாம் சுத்துறாங்க, அவங்களெல்லாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது கிராமத்துலైనా காட்டுக்குள்ளైనా సిటీக்குள்ளైనా எங்கైనా అసంత కూడా ఆత్మసం சுத்திக்கிட்டுதானே இருக்கும். சில ஆத்மசன்றது கூட ஆசை தீராமே எடலோ ஒரு 18 வயசு 22 வயசு 30 வயசு ஆளு கல்யாணம் நடக்காமே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் అయిపోయి அகஸ்மாத்துக்கு இறந்துருப்பாங்க. ஆசை தீராமே அந்த தீராமே ஆத்மசன்றது கூட சுத்திக்கிட்டே இருக்கும்.
யாரு வயசு மேல இருக்காங்களோ அவங்கள கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்றது கூட பம்பலுக்கு சம்பந்திச்சு பேய் சொல்றது கூட இந்த மாதிரி பொம்மலை சொல்றது கூட அது வர சொல்லிட்டு அது கொஞ்சம் பஸ்மம் பண்ணிட்டு அந்த மண் சட்டிக்குள்ள சொல்றது போட்டுட்டு நெருப்பம் பண்ணிட்டு கிளீன் பண்றேன். சார் இப்போ நீங்க பேய் நிறைய பார்த்துருக்கீங்கன்னு சொல்றீங்க, நிறைய பேருக்கு வந்து அதுல இருந்து நிவர்த்தி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான நிவர்த்தியில நீங்க பண்றீங்க? ஐயா இப்போ சில டயத்துல சொல்றது கூட ஒரு கோயிலுக்கெல்லாம் சொல்றது கூட போயிட்டு சில பூஜைகளில் பண்ணிட்டு காசியெல்லாம் போட்டுட்டு 101 நாள் அங்க பூஜை பண்ணிட்டு அந்த பூஜைக்குள்ள சொல்றது கூட சுடிகாலில் சொல்றது கூட பூஜை சொல்றது கூட பண்ணிட்டு சில மையெல்லாம் சொல்றது கூட ஒரு தயார் பண்ணிட்டு இதுக்குள்ள சொல்றது கூட வெத்தலைப்பாக்குள்ள போட்டுட்டு இதெல்லாம் பூஜை பண்றது பார்த்துட்டு சொல்றேன். பார்த்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பேய் பிரச்சனை இருக்குதா, உடம்பு கோளாறு பிரச்சனை இருக்கா, நைட் அசந்து கூட கெட்ட கனவங்களை வந்தா அது சில பேருக்கு அசந்தது கூட உடம்பு முடியாம தானே இருக்கும். வீட்டில் அடுக்கடிக்கு பிரச்சனை வந்தாசுன்றது கூட அதுக்கு ஒரு சமஸ்யை இருக்கும். అంటే ஒரு துஷ்ட சக்தி అనేది வீட்டில் இருக்கும்போது அஷ்டலட்சுமி అనేది கூட வீட்டுக்கு சேராது. அதனால உடம்பு முடியாம இருக்கிறத காரணம் அது எப்படின்னா சில பேருக்கு சைவன் கோளாறு பில்லி சூன்யம் சொல்லுவாங்களே, அது பண்ண உடனே அதோட பவர் அசுன்றது கூட இதோட மயில் அசுன்றது கூட பார்த்து கொஞ்சம் வரைக்கும் பூஜையில் அசுன்றது கூட எத்தனை பாகுல மைய போயிட்டு அசுன்றது பார்த்த உடனே உன்னோட மூஞ்ச பார்த்த உடனே அசுன்றது கூட உங்க மேல இருக்கிறது அந்த துஷ்ட சக்தி பவர் அசுன்றது யார் உங்களுக்கு சைவல கோளாறு பண்ணியிருக்காங்களோ பில்லி சூன்யம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இதுல தெரியும். தெரிஞ்சின அப்புறமும் அதுக்கு பூஜை சுந்தது பண்ணிட்டு சில பொருள் தயார பண்ணிட்டு அந்த பொருளை சுந்துவோ வீட்டுக்கு உங்களுக்கு கட்டுறதுக்கு கழுத்துக்குள்ள கட்டுறதுக்கு தாயத்தை எல்லாமே பூஜை பண்ணி கொடுத்த அப்புறம் தான் அது எல்லாமே கரெக்டா இருக்கும். வீட்டுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்காது. ஓகே, நீங்க சொல்லும் போது ஒருத்தர் பார்க்கும் போதே அவருக்கு அமானுஷ்யம் இருந்திருக்கா, பேய் பிடிச்சிருக்கா, கந்திஷ்டி பட்டிருக்கா அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்த்து என் மேல கந்திஷ்டி இருக்கா இல்ல என் மேல செய்வினை ஏதாவது இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். பேர் என்ன? ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார். வயசு 28. உங்களுக்கு 3 வார்த்தை சொல்றேன். படிப்பு అనేది 3 నేత్ర மாதிரி. மனசுக்கு இருக்கிறது 2 கண்ணு தான். படிப்பு అనేది ஒரு 3 నేత్ర மாதிரி. அந்த 3 నేత్ర சக்தி உங்களுக்கு இருக்கு. కానీ அது கவர்மெண்ட் தொழில கிடையாது, பிரைவேட் லைன்ல சொல்றதா இருக்குது. அசలు உன்னோட பேர்ல கவர்மெண்ட் தொழில் தான் கரெக்டா டைப் பண்ணா கரெக்டா சக்சஸ் ஆயிடும். அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் అనేది உங்களுக்கு மிஸ் ஆகி போயிடுச்சு. ప్రైవేట్ தொழில உங்க பேர்ல 2 தொழில் அவகாசம் தெரியுது. 2 பிரைவேட்லன்னு 2 அவகாசம் தெரியுது. அந்த லைன்ல சொல்றது இப்ப நீ உன்னோட லைன் போயிட்டே இருக்கு. కానీ పనత ప్రచన சொல்றது கூட உங்களுக்கு பணம் எவ்வளவு வந்து அது கொஞ்சம் தங்காமே பணம் கூட சில டயத்துல வேஸ்ட் செலவாகி போகுது. உங்களுக்கு மனசாந்தி మనసు நிம்மதி అనేది కొంచెం మందமாகி போயிடுச்சு. வீட்டு பிரச்சனை கொஞ்சம் லைட்டா தெரியுது. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இன்னொரு 4 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எல்லா பிரச்சனை వస్తుంதுக்கும் தீர்மானம் ஆயிடும். உங்களுக்கு சனி ராகு கேத்து தோஷம் అనేది கிடையாது. కానీ కొంచెం లక్ష్మి అనేది எப்படின்னா கொஞ்சம் வீட்டுல தங்க மாட்டேது உங்களுக்கு. அதனால కొంచెం உங்களுக்கு ఏరే పేయి పిశాచ్ అనేది அந்த மாதிரி దోషం అనేది పేయి సంబంధించిన కర్మ వినోషణకు அந்த மாதிரி கூட இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு సంబంధించిన దాంట్లో కుటుంబத்துக்கு సంబంధించిన దాంట్లో நார்மலா வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க என் மேல பேய் இந்த மாதிரி பில்லி சுனியம் எந்த எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுல எனக்கு இவங்க மேல டவுட்டா இருக்கு, இவங்க டிஃப்ரெண்டா பண்றாங்க, இவங்க மேல அமானுஷ்யம் இருக்கலாமா அப்படின்னு டவுட் பண்ணல, அது எப்படி அவங்க வீட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கிறது? அவர் வீட்டுல தெரிஞ்சிருக்கிறது எப்படின்னா சில பேர் நம்பிக்கை, ஒரு நம்பிக்கைத்தோட்ட கடவுள்னு பூஜை பண்ண அப்புறம் தான் அந்த தெய்வ சக்திతో பாட்டு சொல்றது கூட சில இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போயிடும், ஒரு நல்ல விசேஷங்கள் எல்லாம் நடக்கும். కానీ அவரோட கிரக பலங்களே சரியில்லைன டயத்துல அவர் எந்த கோயிலுக்கு போனா எந்த சுவாமி கிட்ட போயினா சொல்றது கூட சில கஷ்டங்களை தீராது. அவர் மனசுக்குள்ள என்ன கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கை தீராம தானே இருக்கும். எந்த தொழில் குరించి ட்ரை பண்ணா சொல்றது கூட நடக்காம தானே போகும். அதுக்கு காரணம் అనేది எப்படின்னா சில பேருக்கு தோஷங்கள் இறக்கும் போது தொழில் అనేది కూడా కొంచెం கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது கவர்மெண்ட் தொழிலே కానీ ప్రైవేట్ தொழிலே కానీ அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே இருக்கும். அதனால சொல்றது கூட எப்படிக்கானே எதனா தோஷங்கள் இறக்கும் போது துர்காதேவி ஆசீர்வாதம் சொல்றது கூட சில பொண்ணு தயார் பண்ணிட்டு கொடுத்த பொண்ணு கரெக்டா இருக்கும். కానీ முன்னாடி இந்த மை போட்டு பார்க்கணும். மை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதா, எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு சொல்லிட்டு அது தக்க சொல்றது கூட பூஜைలో பார்த்துட்டு சில மந்திரங்களை படிச்சுட்டு அம்மவார் காட்டு காளி சொல்றது கூட பூஜை சொல்றது பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிறத தோஷங்களை கிளீன் பண்ண அப்புறம் தான்
அது எல்லாமே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கரெக்டா இருக்கும்போது ஐயா கிட்ட சுவாமி கிட்ட போயிருக்கு, நான் பாபு ராஜு சுவாமி கிட்ட போயிருக்கு. அந்த காளியம்மாத்த ஆசீர்வாதம் எனக்கு என்னோட ஃபேமிலியே கரெக்டா இருக்கு. ஒரு கல்யாண விசேஷத்துல காணி, ஒரு தொழில் விசேஷத்துல காணி எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் போது நீ அர்த்தாளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றது கூட சில தாய்த்தால சொல்றது கூட ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்காலம் எல்லாம் தைத்துல சொல்றது கூட ஒரு நல்ல நாளை பார்த்துட்டு அதுக்காக பூஜை பண்ணிட்டு அதுதாங்க பொருளை கொடுத்த அப்புறம் தான் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ பேய் பிடிச்சவங்களுக்கு இப்போ நீங்க அதை நிவர்த்தி பண்றீங்கல்ல, அப்படி நிவர்த்தி பண்ணும்போது என்னால இது மறக்கவே முடியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்திலாம் நடந்தது அப்படின்னு உங்க நினைவுல ஏதாவது இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. சொல்லலாமா? సామాన్యంగా சொல்றது கூட போவாமே ஒரு ஆத்மா சொல்றது கூட ஒரு மனுஷிలో ஒரு 2 ஆத்மா 3 ஆத்மா சேரினப்புறம் தான் ஒரு ஆணு பெண்ணு சேரினப்புறம் தான் உடம்புல அவருக்கு சக்தி இருக்காது. ரத்தம் மாறி போயிடும், கண்ணு பார்வை மாறி போயிடும், தூக்கம் అనేది வராது. ஒரு டயத்துல இருக்கிற ஞாபக சக்தி இன்னொரு டயத்துல எல்லாமே ரொம்ப வேதனை சொல்றது கூட கரெக்டா தானே இருக்கும். சாப்பாடு అనేది இருக்காது. சாப்பாடு சொல்றது கூட வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு ஏதி சாப்பிட்டா சொல்றது கூட உடம்புக்குள்ள இருக்கிறது பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்கல்ல ஆத்மா, அதுதான் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு உடம்புக்கு எப்படி சேரும்? சேராது. அதனால உடம்பு முடியாம தானே இருக்கும். காலு கையெல்லாம் உடம்புல ரொம்ப வெள்ளியாகி போய் அவர் ரொம்ப உடம்புல வீக் ஆகி போய் உயிருக்கே ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரி சில ஆசை தீர ஆத்மா சொல்றது கூட அது இது பொம்மைக்குள்ள சொல்றது கூட சேரி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படி இந்த மாதிரி பூஜை சொல்றது கூட பண்ணிட்டு சில மந்திரங்களை சொல்றது கூட படிச்சுட்டு இந்த காட்டு காலியா சொல்றது கூட வர வச்சுட்டு அம்மவாரிని வர வச்சுட்டு అమ్మవారి లైన్ ద్వారా కాసుంటుంది కూడా அந்த பேயின்னு பிடிச்சிட்டு இந்த பொம்மைக்குள்ள போடுறது. பொம்மைக்குள்ள போட்டின உடனே அதுக்கு அப்புறம் கூட இந்த மண்ணு சட்டுக்குள்ள கூட போட்டுட்டு அதை நெருப்பு பண்ணிட்டு பஸ்மம் பண்ண அப்புறம் தான் திருப்பி அவங்களுக்கு உடம்புக்கு சேராம கரெக்டா இருக்கும். அது எப்போனா அது ஒரு பரம்பத்துல சொல்றது கூட அவங்களுக்கு பிடிச்சிட்டு பேய சொல்றது கூட திருப்பி மேல வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு அந்த காளியம்மாத்த ஆசீர்வாதம் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து கடவுளை ரொம்ப நம்புறேன், நான் வந்து வாராகி அம்மாவை கும்பிடுறேன், ஐயப்பாவை கும்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கும்பிட்டு இருக்கேன். இப்போ என்ன மாதிரி நிறைய பக்தர்கள் கும்பிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு பேய் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கும். கடவுள் అనేది ஒரே రూపத்துல விறக்க முடியாது சுவாமி. ఏదైనా சொல்றது கூட ఇప్పుడు కొంతవరకు குருவாயூர் சுவாமி இருக்காங்க, பெருமாள் சுவாமி இருக்காங்க, விநாயகர் சுவாமி இருக்காங்க, காளியம்மாத் இருக்காங்க, துர்காதேவி இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சுவாமி இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு இடத்துக்கு போயிட்டு யாரு எந்த டயத்துல பூஜை பண்ணுவாங்களோ அந்த பூஜை பண்ண டைம் கரெக்டா இருந்தா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா தானே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு దైవము காளி మాంగాళమైన சொல்றது கூட చాలా పవర్ఫుల్ దైవం. ఆ మాంగాళమ పవర్ఫుల్ దైవத்துல சொல்றது கூட பேய் பிசாசி எந்த மாதிரி கண்ணு திருஷ்டி అయినా அது எல்லா விஷயத்துல கூட கிளீன் பண்ணிட்டு சில பொருள் கூட பூஜை பண்ணிட்டு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நீங்க பேய் பார்த்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, எப்படி இருக்கும்? நான் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேய் உண்மையுமே எப்படி இருக்கும்? அது ஒரு ஆவி மாதிரி தான். ஆவி சொல்றது எப்படின்னா அது ஒரு காலி மாதிரி சொல்றது காத்து மாதிரி வந்துட்டு உடம்புல சேருவாங்க. அது டயம் அமாவாசை 12 மணிக்கு, அமாவாசை 1 மணிக்கு, பௌர்ணத்துக்கு அது ஒரு துவச சக்தி பவர் கூடி இறக்கும் போது அதோட பவர் கூட இறக்கும் போது சொல்றது கூட கொஞ்சம் வரைக்கும் அந்த ஆத்மா வந்துட்டு டக்குன உடம்புக்குள்ள வந்து சேரின அப்புறம் தான் ரொம்ப வேதம் கூட்டிட்டு இருக்கு.